மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான ஆசிரியர் தினம் தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் திருத்தணியில் 1888 ஆண்டு செப்டம்பர் 5 பிறந்தார். ஆசிரியராக பணியாற்றி நாட்டின் ஜனாதிபதியாக உயர்ந்த ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் ஆசிரியர் தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மதுரையில் தினமலர் சார்பில் பல பள்ளிகளில் வாயில் முன் வைக்கப்பட்ட பிரம்மாண்ட பேனரில் மாணவர்கள் ஆர்வமுடன் ஆசிரியர்களுக்கு வாழ்த்தும் வணக்கமும் தெரிவித்து கையெழுத்திட்டனர். மதுரை டிவிஎஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த பேனரில் மாணவ மாணவிகள் ஆசிரியர்களை வாழ்த்தி கையெழுத்திட்டனர். இதேபோன்று அரவிந்தர் மீரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலும் மாணவர்கள் கையெழுத்திட்டு கேக் வெட்டி நினைவு பரிசுகள் வழங்கி ஆசிரியர் தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். செகண்ட் மதர்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ். இப்படிப்பட்ட டீச்சர்ஸ் இன்னைக்கு வாழ்த்துறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. இதை ஏற்படுத்தி கொடுத்த தினமலருக்கு ரொம்ப நன்றி. தினமலர் ஆபீஸ்ல இருந்து இது வச்சிருக்காங்க. அதுல எங்க டீச்சர்ஸ் பத்தி ஹாப்பி டீச்சர்ஸ் டே எழுதி இருக்கோம். நான் நல்லா படிச்சு வர காரணம் டீச்சர்ஸ் தான். டீச்சர்ஸ் டேக்கு வாழ்த்து சொல்றோம். எனக்கு தினமலர் எங்க டீச்சர்ஸ் டேக்காக பேனர் வச்சிருக்காங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நாங்க எங்க டீச்சர்ஸ்க்கு விஷஸ் சொல்றோம். இது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனோட பர்த்டே நிலைப்படுத்துறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நாங்க 10th படிக்கிறோம். டீச்சர்ஸோட ஹெல்ப் இல்லாம எங்களால நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. அதுக்கு டீச்சர்ஸ் டேக்கு நாங்க எங்க டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லாம ரொம்ப நல்லா இருக்கு. தினமலருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மாதா பிதாவிற்கு பின்னர் அடுத்தபடியாக உள்ள குருவான ஆசிரியர்களுக்கு அனைவரும் நன்றி பாராட்டும் நாளாக இந்த ஆசிரியர் தினம் உள்ளது. குறிப்பாக மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களும் இந்த நாளில் அதிகமாக கௌரவிக்கப்பட வேண்டும். நாடு முழுவதும் மகிழ்ச்சியுடன் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் அரசால் வெகுவாக புறக்கணிக்கப்படுவதாக மாநில பார்வையற்றோர் சங்கத்தினர் வருத்தம் தெரிவித்துள்ளனர். மற்றவர்களைப் போலவே மாற்றுத்திறனாளிகளும் ஆசிரியர் பணியில் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். துவக்கப்பள்ளி முதல் கல்லூரி வரை சுமார் 2000 ஆசிரியர்கள் மட்டுமே பணிபுரிகிறார்கள் என்பதை வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தகுதி தேர்வு எழுதியுள்ளார்கள். இந்த தகுதி தேர்வு என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு சிரமமாக உள்ளது. அரசு இதனை மனதில் கொண்டு அவர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு தர முயற்சிக்க வேண்டும். மேலும் மாணவர்கள் ஒழுக்கத்துடன் வளர்வதற்கு அனைத்து பள்ளிகளிலும் நீதி போதனை வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் கேட்டுக் கொண்டனர். நாங்கெல்லாம் படிக்கும்போது நீதி போதனை மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீதி போதனை வகுப்பே இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்ல. அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வகுப்பெல்லாம் மறுபடியும் மாணவர்களுக்கு கொண்டு வந்து வாழ்க்கையில நல்ல மானுட மதிப்புகளை எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கோவை, மதுரை போன்ற திருச்சி, சென்னை போன்ற இடங்களிலும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்தும் நினைவு பரிசுகள் வழங்கியும் ஆசிரியர் தினத்தை சிறப்பாக கொண்டாடினர்.